வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். என்னப்பா ஐபிஎல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அவ்வளோதான் நம்ம வேலையை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுதான் கிடையாது. எங்களுக்கு தான் T20 வேர்ல்ட் கப் இருக்கே அப்படின்ற மாதிரி T20 வேர்ல்ட் கப்காக தான் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராக்டிஸ் செஷனில் இருக்காங்க. இந்த T20 வேர்ல்ட் கப் 2024 பார்த்தீங்கன்னா USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்துறாங்க. மொத்தம் 20 டீம்ஸ் இருக்காங்க. ஒரு டீம்லயும் 5 பேர் அப்படின்ற மாதிரி குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படின்னு 4 குரூப்பா விளையாட இருக்காங்க. இந்த T20 வேர்ல்ட் கப் 2024 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னா ஸ்டாப் கிளாக். இந்த ஸ்டாப் கிளாக் அப்படின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓவர் போட்டக்கு அப்புறம் அடுத்த ஓவர் போடுறதுக்காக இருக்கக்கூடிய கேப் பாத்தீங்கன்னா வெறும் 60 செகண்ட்ஸ் தான். அந்த ஸ்டாப் கிளாக்ல பாத்தீங்கன்னா அவங்க 60 செகண்ட்ஸ் செட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அந்த 60 செகண்ட்ஸ் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஓவர் போட ரெடி ஆயிடணும். ஸோ ஒரு மேட்சோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 hours 10 minutes. ஒரு இன்னிங்ஸோட டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1 hour 25 minutesக்குள்ள முடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் பிரேக் நடுவுல 20 minutes அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் T20ல இந்த ஸ்டாப் கிளாக் விஷயத்த யூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம ஐபிஎல்லே பார்த்திருப்போம். ஒரு ஓவர் போடுறதுக்கு இன்னொரு ஓவர் போடுறதுக்கு ஒரு நிறைய கேப் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்னால வார்னிங் வாங்கி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் ஒரு மேட்சே விளையாட முடியாம போச்சு. இந்த ஒரு விஷயத்தினால அதிகமா டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக ஃபைன் அமௌண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி டியூரேஷன் கம்மியாகுது அப்படின்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் T20ல. இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாப் கிளாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அப்படின்னு உங்க கருத்துலாம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்னோட லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.